வணக்கம். யுபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கான பகுதி இது. இது தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்ற வரிசையில 17வது பிரிவு. கண்ணன் பாட்டுல 14. அதில் வருகிற உட்பிரிவாகிய கண்ணனின் காதலன்ல 4வது பிரிவு. இன்னும் ஒரு பிரிவோட இந்த தலைப்பு முடிவு பெற்றோம். இதில் இந்த பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, பாங்கியை தூது விடுத்தல். பாங்கியைன்னா தோழியை தலைவி தூதாக தனக்கான செய்தியை தலைவனிடம் அனுப்புமாறு சொல்லுகின்ற செய்தி இது. தலைவனுடைய காதல் பகுதி மற்றும் கண்ணனுடைய உருவத்தையே அவள் தொலைத்து விடுகிறாள். அந்த செய்தி. துயர் தீர ஒரு சொல் தேவை என்று சொல்லுகிறாள். இது முழுமையான இணைப்பு கொடுக்கப்படுகிறது. தலைவியுடைய காதல் உணர்வும் பிரிவின் துயரமும் ஒரு சேர வெளிப்படுகின்ற தலைவியின் மனநிலைகள் தான் இந்த பகுதி பேசுகிறது. தலைவி தங்கம் என்ற தன் தோழியை தூது அனுப்புகிறாள். அவ்விடத்து அமைகின்ற பாடல் தான் இந்த பகுதி. அன்பை மட்டுமே சுமந்து கொண்டு கண்ணனுடைய உருவத்தை நான் தொலைத்து விட்டேன் என்று வேதனைப்படுகின்ற தலைவனுடைய மன வெளிப்பாட்டு புலம்பலாக இந்த பகுதி அமைகிறது. இது ஏற்கனவே இந்த 8ன்னு போட்டிருக்க இந்த பேராகிராஃப் முதல் பகுதியிலேயே இது வந்துரும். நான் சொல்லியிருப்பேன். ஆனா இத எழுத வேண்டிய இடம் இதுதான். அதனால தான் பாடலடி சேர்த்தே குடுத்துருக்கேன். நேரம் முழுதிலும் அப்பாவி தன்னையே உள்ளம் நினைத்து மருகுதடி தங்கமே தங்கம் தீர ஒரு சொல் இன்று கேட்டு வந்து விட்டால் பிறகு தெய்வம் இருக்குன்னு நான் நம்புவேன் என்று ஒரே ஒரு நல்ல வார்த்தை வேணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா தெய்வம் இருக்குன்னு நான் கண்டிப்பா நினைப்பேன். நம்புவேன் என்று சொல்லுகிறாள். இதற்கான இணைப்பு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. முழுமையா படிப்பதற்கு இந்த லிங்கை ஃபுல்லுமே படிச்சு பார்த்தீங்கன்னா, முழுமையான காதலன் என்ற பகுதியில் அமைகின்ற செய்தியை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.